வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பார்ட் 12 வீடியோல கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வெர்சஸ் சிஆர்பிசி இது சம்பந்தமா பார்க்க போறோம். பார்ட் 12 வீடியோல பார்ப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் போடுறோம் இல்லையா, டிஸ்போசல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பெண்டிங் ட்ரையல், அது பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு 451 ஆஃப் சிஆர்பிசி வரும். பிஎன்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு 497 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் தான் என்ன சொல்கிறாங்க, ஆர்டர் ஃபார் கஸ்டடி அண்ட் டிஸ்போசல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பெண்டிங் ட்ரையல் இன் சர்டன் கேசஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 497க்கும் 498க்கும் என்ன வித்தியாசம்? 497 வந்து ட்ரையல் பெண்டிங்கில் இருக்கிறப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. 498 வந்து கன்க்ளூஷன் ஆஃப் த ட்ரையல், ஃபுல்லாக ட்ரையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 497 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு என்கொயரி ஆர் ட்ரையல் பெண்டிங் பிஃபோர் த கிரிமினல் கோர்ட்னு இருக்கும். இப்போ என்ன, ஏன்னா கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறப்ப கோர்ட் அப்படிங்கிறது மீன் பண்றது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை மீன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரிமினல் கோர்ட் ஆர் மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ட் டு டேக் காக்னிசன்ஸ் ஆர் கமிட் த கேஸ் ஃபார் ட்ரையல். அப்போ என்ன, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுங்கிறத சிம்பிளாக மீன் பண்ணுறாங்க. ஒரு எடுக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ அல்லது கமிட்டல் பண்ணி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கோர்ட்டோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரொவிஷன் கீழே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ என்னன்னா, கிரிமினல் கோர்ட் ஆர் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஆட் பண்ணப்பட்ட ஒரு இது ப்ரொவிஷன். இன்னொரு முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், என்கொயரி ஆர் ட்ரையல் பெண்டிங் அப்படிங்கிறது தான் உள்ளது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனதர் வேர்டு ஆல்சோ ஆடட். என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆட் பண்றாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து பெண்டிங், இன்வெஸ்டிகேஷன் ஆர் என்கொயரி ஆர் ட்ரையல் பெண்டிங் பிஃபோர் த அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்பையும் என்ன பண்ணலாம்னா, பெண்டிங்கில் இருக்கிறப்பையும் இந்த நம்ம ப்ரொவிஷன் கீழே பெட்டிஷன் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கு. இது வந்து பெண்டிங் ட்ரையல்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் இந்த 497 பிஎன்எஸ்எஸ்ல சப்கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5 அது வந்து ஃபுல்லாக வந்து சப்கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸ் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதவே தான் இங்கே வந்து ஆக்டா அப்படியே கொண்டு வர்றாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ மேஜிஸ்ட்ரேட்ட இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து ஒப்படைக்கப்படுது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகிற ஏதோ ஒரு வெஹிக்கிளோ இல்லை வந்து ஏதோ ஒரு இல்லை செயின் இப்போ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை ஒப்படைக்கப்படுது அப்படின்னா, ஒப்படைக்கப்பட்ட அந்த 14 டேஸ்க்குள்ள அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஒப்படைக்கப்பட்ட 14 டேஸ்க்குள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இதுக்குன்னு இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்ம் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணணும் வித்தின் 14 டேஸ்க்குள்ள. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செயின் இருக்கு, என்ன செயின், என்ன மாதிரியான செயின், எவ்வளோ பவுனு, ஏன்னா அது மாதிரியான, இப்போ ஒரு வண்டி இருக்குன்னா அது முடியாது, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணணும் வித்தின் 14 டேஸ்க்குள்ள. ஸோ அப்புறமேட்டுக்கு என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபோட்டோகிராஃப் பண்ண சொல்றாங்க அல்லது வீடியோ ஆர் த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா, மொபைல் ஃபோனில் கூட வந்து எடுக்கலாம் அல்லது வீடியோ வந்து எலக்ட்ரானிக் மோடில் வந்து என்ன மோடில் வேணாலும் எடுக்கலாம், ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம், வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் அண்ட் அந்த வீடியோக்கெல்லாம் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ எவிடன்ஸாக வந்து ட்ரையல் ப்ரொசீடிங்ஸில் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபோட்டோகிராஃபை எடுத்து பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆர்டர் வந்து போட்ட ஒரு 30 டேஸ்க்குள்ள, அதாவது வித்தின் 30 டேஸ்க்குள்ள வந்து ஆர்டர் போடணும்.
அந்த இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ஆர்டர் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள எய்தர் இந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணவோ, டெஸ்ட்ரக்ட் பண்ணவோ, கான்ஃபிஸ்கேட் பண்ணவோ அல்லது டெலிவரி பண்ணவோ எது வேணாலும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட டிஸ்கிரிப்ஷன் அவர் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள போடணும் அப்படின்னு டைம் லைன் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 14 டேஸ்க்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து இது பண்ணணும், ரெடி பண்ணணும், 30 டேஸ்க்குள்ள வந்து அந்த ஆர்டர்ஸை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டைம் லைன் வந்து 451, இங்கே வந்து 497 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதே மாதிரி 498 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தட் இஸ் கன்க்ளூஷன் ஆஃப் த ட்ரையலுக்கு அப்புறமேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இங்கே வந்து ஒன்று பெரிய மேஜர் சேஞ்சஸ் இல்லை. அந்த ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என்கொயரி ஆர் ட்ரையல் அப்படின்னு சொல்லி இங்கே என்னன்னா இன்வெஸ்டிகேஷனே சேர்த்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் கன்க்ளூடட் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் கீழே வந்து நம்ம போட்டுக்க முடியும் இப்போ அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா இந்த ப்ரொவிஷனை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி கோர்ட் அப்படிங்கிறதோட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக கிரிமினல் கோர்ட் மட்டும் அப்படி தான் வந்து வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட், கிரிமினல் கோர்ட் ஆர் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. சரியா? அடுத்து 499 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா பேமெண்ட் டு த இன்னசென்ட் பர்ச்சேசர் ஆஃப் மணி ஃபவுண்ட் ஆன் அக்யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெஃப்ட் இந்த மாதிரி ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு திருட்டு பொருளை வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி தெஃப்ட் ஆகிருக்கும், அந்த பணம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை வந்து இன்னொருத்தர்கிட்ட யார்ட்டையாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டினே தெரியாமல் ஒருத்தர் வாங்கியிருப்பார் வித்தவுட் நாலேஜ். அவருக்கு நாலேஜ் இருக்காது இது வந்து திருட்டு பொருளா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் வாங்கியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்து திருட்டு பொருள்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டாங்கன்னா பாதிக்கப்படுறதா அவர் இருக்கார் இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அப்போ என்ன சொல்யூஷன்னு, அப்போ அதனுடைய அந்த அவர் எவ்வளோ அமௌண்ட் அந்த இது பண்ணாரோ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் ஒர்த் அமௌண்ட் அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் வந்து, ஏன்னா அவர் இன்னசென்ட் பர்ச்சேசர், அவரை பொறுத்தளவுக்கு இன்னசென்ட் பர்ச்சேசர், வித்தவுட் நாலேஜ் வந்து அவர் வாங்கிடுறாரு. அப்போ அவருக்கு உரிய ரெமடியும் ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷனில் 499 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வேற ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் பண்ணல, ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது வித்தின் 6 மந்த்ஸுக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டர் போட்டதுலேருந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் போடுறதுலேருந்து வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. அந்த அந்த அமௌண்ட்டோ இல்லை என்ன ப்ராப்பர்ட்டியோ இல்லை சம்திங் எந்த இதுவோ அதை வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து இந்த 499 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பிஎன்எஸ்எஸ் 505 505 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். கரஸ்பாண்டிங் சிஆர்பிசியை பார்த்தீங்கன்னா 459 ஆஃப் சிஆர்பிசி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் டு செல் பெரிசபிள் ப்ராப்பர்ட்டி. பெரிசபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து அது ஈஸியாக கெட்டு போகக்கூடிய, அழியக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது, இல்லை வேற பழங்கள் இந்த மாதிரி இருக்குது, அல்லது வேற எந்த பொருட்களோ அழியக்கூடிய ஒரு பொருட்கள் பெரிசபிள் குட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ இந்த இது சம்பந்தமாக சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன், அதாவது 505 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் மேஜராக என்ன பெரிய வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த செக்ஷனில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க என்னன்னா, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய அந்த ஓனரை வந்து கண்டுபிடிக்க முடியல, அல்லது ஆப்சண்ட் அன்னோன் பர்சன், அல்லது வந்து ஆப்சண்ட் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல, அந்த மாதிரியாக இருக்கும் சூழ்நிலையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நேச்சுரல் டீக்கே, அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலேயோ, அல்லது மேஜிஸ்ட்ரேட் வந்து சப்போஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் இதை வித்தாதான் வந்து ஓனருக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாருனாலோ, அடுத்து இப்போதான் வந்து இந்த பிஎன்எஸ்எஸ்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அடுத்துதான் சொல்றாங்க வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. முதல்ல வந்து நாட் வந்து லெஸ் தேன் 500 rupees வந்து அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாரி, லெஸ் தேன் 500 rupees இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி லெஸ் தேன் 10,000 rupees அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 10,000 rupeesக்கு கம்மியாக வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பொருட்களையும் மேஜிஸ்ட்ரேட் வந்து திங்க் பண்ணி அவர் வந்து ஒப்பீனியன் பண்ணி இதை வந்து விற்கலாம் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு ஆர்டர் போட்டு அதை விற்க முடியும் அப்படிங்கிறத இந்த 505ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பிஎன்எஸ்எஸ்ல 514 514
ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசி பார்த்தீங்கன்னா 468 ஆஃப் சிஆர்பிசி. அதாவது பார் டு டேக்கிங் காக்னிஜன்ஸ் ஆஃப்டர் லேப்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிடேஷன். அதாவது இந்த காக்னிஜன்ஸ் எடுக்கிறதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் என்ன, லிமிடேஷன் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் 468 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 3 வருஷம் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு வந்து எத்தனை 3 வருஷத்துக்குள்ளே வந்து எடுக்கணும், அதாவது காக்னிஜன்ஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு லிமிடேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைன்னா என்ன, 1 இயர் ஒரு இம்ப்ரெஷன்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு எப்படி, அப்படிலாம் வந்து இருக்கும் லிமிடேஷன். ஸோ இங்கே என்ன முக்கியமாக வந்து அந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த லிமிட்டேஷனை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துட்றாங்கன்னா, ஃப்ரம் அதாவது டேட் ஆஃப் ரெக்கார்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டர் செக்ஷன் 173 பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம பழைய செக்ஷன் 173க்கு வந்து பிஎன்எஸ்எஸ் கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் சிஆர்பிசியில் 154, அதாவது எஃப்ஐஆர். ஸோ அப்போ எஃப்ஐஆர் வந்து டேட் ஆஃப் எஃப்ஐஆர்ல இருந்து அந்த பீரியடை கால்குலேட் பண்ணலாம் ஒன்று, அல்லது கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா 200 சிஆர்பிசியில் கம்ப்ளைண்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 223 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அப்போ ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் எ கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஃப்ரம் த டேட் ஆஃப் வந்து ரெஜிஸ்டரிங் ஆஃப் த எஃப்ஐஆரோ அந்த பீரியட்ல இருந்து காக்னிஜன்ஸ் எடுக்கிறதுக்கு லிமிட்டேஷன் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த 514ல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கடைசியா முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், அதாவது பிஎன்எஸ்எஸ்ல 530 இந்த ப்ரொவிஷன்ல ஏன் முக்கியமான ப்ரொவிஷன் சொல்றோம்னா, இது வந்து நியூ ப்ரொவிஷன், பிஎன்எஸ்எஸ்ல தான் இருக்கு, சிஆர்பிசியில் இல்லை. சரி, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரையல் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் டு பி ஹெல்ட் இன் எலக்ட்ரானிக் மோடு. இங்கே தான் வர்றாங்க. என்னன்னா, என்டையர் ப்ரொசீடிங்ஸை ஃபுல்லாகவே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் மோடு வழியாக நடத்திக்கலாம் அப்படிங்கிற பவரை கோர்ட்டுக்கு கொடுக்கறதே இந்த ப்ரொவிஷன் தான் 530 பிஎன்எஸ்எஸ். இதில் என்னென்ன சொல்லிடுறாங்கன்னா, சம்மன்ஸு, இஷ்யூவன்ஸ் ஆஃப் சம்மன்ஸு, சரியா, சர்வீஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட், இஷ்யூவன்ஸு, எக்ஸிக்யூஷனு, சர்வீஸு எல்லாமே வந்து த்ரூ எலக்ட்ரானிக் மோடு மூலமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைனண்ட் அண்ட் விட்னஸஸ், கோர்ட்டில் எக்ஸாமின் பண்ணுறாங்க இல்லையா கம்ப்ளைனண்ட்டு அல்லது கோர்ட்டில் மற்ற விட்னஸ் எல்லாம் விசாரிக்கிறத என்ன பண்ணலாம்னா த்ரூ எலக்ட்ரானிக் மோடு மூலமாக பண்ணலாம். அதாவது ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸோ அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் மோடு வழியாக எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் கம்ப்ளைனண்ட் அண்ட் விட்னஸை. அதே மாதிரி ரெக்கார்டிங் ஆஃப் த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி வேணாலும் இருந்து த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா மோடு மூலமாக பண்ணிக்கலாம். என்கொயரி அண்ட் ட்ரையலில் எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆல் அப்பலட் ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க, அதையும் சொல்லிடுறாங்க. ஆல் அப்பலட் ப்ரொசீடிங்ஸுமே என்ன பண்ணிக்கலாம்னா த்ரூ எலக்ட்ரானிக் மோடு வழியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வேர்டை வேற கொடுத்துட்றாங்க, ஆர் எனி அதர் ப்ரொசீடிங்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சரியா, அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா எனி அதர் ப்ரொசீடிங்ஸ்ன்னு வர்றப்ப எதை வேணாலும் அவங்க இது பண்ணிக்க, த்ரூ எலக்ட்ரானிக் மோடு யூஸ் பண்ணுமா பண்ணிக்க அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான இந்த 530 பிஎன்எஸ்எஸ்ல புதுசாக சொல்லப்பட்டிருக்க ஒரு செக்ஷன். சரியா, ஸோ நாம் இப்போ இதுவரை இந்த பிஎன்எஸ்எஸ் அண்ட் சிஆர்பிசி ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷனையுமே கவர் பண்ணி சொல்லிட்டோம். அடுத்து வந்து முக்கியமாக ஒரு சில வந்து டெய்லி கோர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிஎன்எஸ்எஸ்ல என்ன, சிஆர்பிசியில இருந்து பிஎன்எஸ்எஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அது சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை